சினிமாவில் நான் இல்லை, விஜயை சந்தித்தேன், அவ்வளவுதான். சந்திக்கிறதுல என்ன பெரிய பிரச்சனை? நான் டெல்லியில் நிறைய பேரை சந்திக்கிறேன். அதே மாதிரி யாரும் இந்த மாதிரி கேள்வி கேட்கறதே கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து நீங்க ஏன் இவ்வளோ பெரிய கேள்வி கேட்குறீங்க? அவர் ஒரு சக்தி தான் அது. அதை வந்து மறுக்கவே முடியாது, யாரும் அதை மறுக்கவே முடியாது. இப்போ ஒரு அரசியல் சக்தியாக உருவாகிவிட்டார். அந்த ஆட்சியில் பங்கு அப்படின்ற கோஷம் வந்து இப்போ இதாகிருக்கு. அதை நீங்க ஒரு கருத்து வச்சிருக்கீங்க, செல்வப்பிரந்தை கருத்து வச்சிருக்காங்க, மாணிக்கம் தகவல் போன்ற ஒரு கருத்து வச்சிருக்காங்க. இன்னொரு ஒரு ஒருமித்த கருத்து காங்கிரஸ் இருக்காங்க. இல்லை அது பாருங்க, காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் 60 வருஷமாக ஆட்சியில் இருந்ததில்லை. இப்போ காங்கிரஸ் தொண்டர்கள் கோரிக்கை அதிக சீட்டு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இது காங்கிரஸ் தொண்டர்களின் கோரிக்கை. இது எதுக்கு இந்த கோரிக்கை வைக்கிறாங்க? காங்கிரஸ் கட்சியை 60 வருஷத்துக்கு அப்புறம் பலவீனமாகவே போயிட்டு இருந்துச்சு. இதை பலப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலத்திற்காக இந்த கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தொண்டர்களுக்கும் முக்கிய நிர்வாகிகளுக்கும் இது போன்ற ஒரு கோரிக்கை இருக்கக்கூடிய சூழல்ல மாநில தலைவர் மாறுபட்ட கருத்து பாருங்க. அதாவது சில எம்எல்ஏஸ், சில எம்பிஸ், அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது இது இருக்கலாம், கம்பல்ஷன்ஸ் இருக்கலாம். அதாவது இங்கிலீஷ்ல ஒரு இது சொல்லுவாங்க, பழமொழி, டோன்ட் பைட் த ஹேண்ட் தட் ஃபீட்ஸ். ஊட்டி விடுற கையை கிள்ளுவாங்களா? யாருக்கு என்ன கட்டுப்பாடு இருக்கு, என்ன இல்லை, அவங்க தொகுதியில் வேலை நடக்கணும், கேஸ் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இது காங்கிரஸ் கட்சி தொண்டருக்கு இது தேவையா இல்லையா? காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதற்கு இது தேவையா இல்லையா? காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலத்துக்கு இது தேவையா இல்லையா? இது காங்கிரஸ் கட்சியின் நலனுக்கு இது தேவையா இல்லையா? அதுல மாற்று கருத்தே கிடையாது யார்கிட்டையும். சார், கார்த்தி சிதம்பரம் கடந்த வாரம் இங்கே வந்திருந்தப்போ திமுகவோட தான் எங்களோட காங்கிரஸோட கூட்டணி எப்பயுமே இருக்கும், பிரவீன் நீங்க உள்பட சிலர் வந்து ஒரு டிமாண்டை கிரியேட் பண்றதுக்காக தான் தாவேக்கோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. தொண்டர்கள் யாரும் பயப்பட வேண்டாம், எப்பயுமே நம்ம டிஎம்கேவோட தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. காங்கிரஸ்க்கு தமிழ்நாட்டில் இன்னும் டிமாண்ட் வைக்கிற அளவுக்கு ஒரு இது இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியின் தலைமை தான் முடிவெடுக்கும். காங்கிரஸ் தொண்டர்கள் அவங்க கோரிக்கையை வைக்கலாம். இது நாங்க ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி, எங்களுது. யார் வேணா எந்த கோரிக்கையும் வைக்கலாம். அதுல ஒன்றும் இதே இல்லை, பிரச்சனையே கிடையாது. இது வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா கடைசி முடிவு காங்கிரஸ் கட்சி தலைமை தான் எடுக்கும். விஜயுடனான உங்களோட சந்திப்பு வந்து ஒரு அரசியலாக்கப்பட்டு பேசப்பட்டு இருக்கு. பிசினஸ் ரிலேட்டடாகவும் பேசியிருக்கலாம், சினிமா ரிலேட்டடான ஈவெண்ட்ஸ் நிறைய நீங்க இருக்கீங்க, அது சம்பந்தமான விஷயங்கள் கூட பேசியிருக்கலாம். ஆனால் அரசியலாக்கப்படுவது தொடர்பாக இருக்காங்க. சினிமால நான் இல்லப்பா, முதல்ல அது கொஞ்சம் தெளிவுபடுத்திடுறேன். நான் சினிமால நான் இல்லை, விஜயை சந்தித்தேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் சொல்ல விரும்பல. ஒரு 2 பேர் சந்திக்க கூடாதாங்கப்பா. நான் அது பிரவீன் சக்கரவர்த்தி வெறும் காங்கிரஸ் கட்சி இது ஒண்ணுதானா, ஐடென்டிட்டி ஒண்ணுதானா? மற்ற ஐடென்டிட்டி நிறைய இருக்குது இல்லையா? நான் தனிப்பட்ட முறையில் சந்திக்கலாம் இல்லையா? சந்திக்கிறதுல என்ன பெரிய பிரச்சனை? நான் டெல்லியில் நிறைய பேரை சந்திக்கிறேன். அதே மாதிரி யாரும் இந்த மாதிரி கேள்வி கேட்கறதே கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து நீங்க ஏன் இவ்வளோ பெரிய கேள்வி கேட்குறீங்க? ப்ரெடிக்ஷன்லாம் தேவையில்லை. என்ன கிளத்துல என்ன சூழ்நிலை நீங்களே பார்க்கலாம், எல்லாருக்கும் தெரியுது. அவர் ஒரு உற்சாகமாக மக்கள் வராங்க அவரோட இதுக்கு, ரேலிக்கு. அதெல்லாம் அது வந்து ரொம்ப வெளிப்படையா எல்லாருக்குமே தெரியுது. அதில் ஒன்றும் பெரிய சந்தேகமே கிடையாது யாருக்கும். அது ஓட்டா மாறுமா மாறாதா அதெல்லாம் கூட ஒரு கேள்விகள் எழுப்பப்படுறது. ஆனால் வராங்க. ஆனால் மக்களுக்கே தெரியுது அங்கே வந்து அவர் வந்து பார்க்கறதுக்கு ஒரு நடிகராக வந்து பார்க்க வரல, இப்போ ஒரு அரசியல்வாதியாக தான் பார்க்க வராங்க. அப்போ அதுலேருந்து அவங்களோட எண்ணம் தெரியுது. ஸோ அவர் ஒரு சக்தி தான் அது. அதை வந்து மறுக்கவே முடியாது யாரும், அதை மறுக்கவே முடியாது. இப்போ ஒரு அரசியல் சக்தியாக உருவாகிவிட்டார் தமிழ்நாட்டில். சரியா? நன்றிங்க. நான் தான் சொன்னேன், மூணு கோரிக்கைங்க. அதிக சீட்டுகள், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இது வந்து காங்கிரஸ் தொண்டனின்
கோரிக்கை காங்கிரஸ் கட்சியின் நலனுக்காக, எதிர்காலத்துக்காக இது கோரிக்கை. இதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தனித்து போட்டி இல்லாம காங்கிரஸ் சீமான் சொன்னீங்க, இவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. மற்றவங்க யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டாங்க, அதுக்கெல்லாம் நான் பதில் அழிச்சிட்டு இருக்க முடியாது. தேங்க்யூ.